வச்சுட்டு 3 பேரையும் கூட்டிட்டு போறாரு. இந்த 3 பேர் தான் இவர் பர்சனலா ஷேர் பண்றதுக்குன்னு வச்சிருக்கிற ஆளு. கை தட்டுங்க. இயேசுவுக்கு எப்படி தன்னுடைய லைஃப் அவர் பிரிச்சிருக்காரு? 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்று நினைக்கிறேன். 13:37 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். விழித்திருங்கள் என்றார். 13 மார்க் 13:37 எல்லோருக்கும் சொல்லுகிறேன், எல்லோருக்கும் சொல்லுகிறேன். இயேசுவும் காங்கிரிகேஷனும் எல்லாம் சொல்லுங்க. ஆமா, இயேசுவுக்கு ஜனங்களோட ஒரு பெரிய தொடர்பு இருந்துச்சு. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. இப்போ நான் இருக்கிறேன் பாருங்க. ஐ am connected with 300 people. I am connected with many thousands of people across the nations. பலரோடு கூட ஒரு தொடர்பில் இருக்கிறேன். இயேசுவுக்கு தொடர்பு இருந்துச்சு. 13:37 சொல்லப்பட்டது போல அவர் எல்லோருக்கும் பெரிய பிரசங்கம் பண்ணார். அடுத்து 14:17 சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். பாத்தீங்களா? 12 பேர் எல்லாருமே இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு 12 பேரை தனியா பிரிக்கிறாரு. This is a divine connection from the crowd. Among the crowd வந்து ஒரு 12 பேரை கடவுள் பிதா எனக்கு தந்தவர்கள் பிரிக்கிறார். அதுக்கப்புறம் வாசிப்போம் 14:32-33. பின்பு கெத்சமேனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லி 12 பேர்ல 9 பேரை உட்கார வைக்கிறாரு. முதல் ஒரு crowd உட்கார வச்சாரு. உட்கார வச்சுட்டு 12 பேரை கூட்டு வந்தாரு. அடுத்து 12 பேர்ல 9 பேரை உட்கார வச்சு 3 பேரை கூட்டு வராரு. கையை தட்டு, நல்லா தட்டுங்க. ஆமே. நீங்க இந்த ஒரு கிரௌடுக்குள்ள இருந்து மட்டும் உங்க லைஃபை வந்து நீங்க வந்து சர்வைவல் பண்ணுவது என்பது சர்வைவல் பண்ணிடலாம், இல்லை நான் சொல்லல. ஆனா ஸ்பெஷல் அனாயிண்டிங்கை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நீங்க கூட்டத்தோட உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீங்க, நல்லது. பல இடங்களுக்கு போறீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு கூட்டம், ஒரு சர்ச்சுக்கு வரீங்க, யூ ஆர் கனெக்டட். இதுதான் தேவன் என்னோட இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 12 பேர், 12ல 9 வச்சுட்டு 3 பேரையும் கூட்டிட்டு போறாரு. இந்த 3 பேர் தான் இவர் பர்சனலா ஷேர் பண்றதுக்குன்னு வச்சிருக்கிற ஆளு. கை தட்டுங்க. 12 பேர்ட்ட போதகம் பண்ணுவாரு, 3 பேர்ட்ட ஷேர் பண்ணுவாரு. கை தட்டுங்க அவருக்கு. ஆமென்.